அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் நலமா இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட வட்டியின் வாரிசுகள்ங்கிற தலைப்புல ஒரு சிறிது வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப அவசியமான சப்ஜெக்ட் இது. அதாவது இன்னைக்கு உலகம் பூராமே எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, இதை ஒரு தவறாவே நினைக்காம வட்டி உலகம் பூரா பரவி கிடக்குது. எல்லா வகையிலுமே இப்ப சாதாரண வீடுகள்ல இருந்து பெரும் பெரும் பணக்காரங்க வீடு வரலுமே வட்டி புழங்காத இடமே இல்லை. அதனுடைய தீமையை பத்தி தெரியாதனால ரொம்ப மக்கள் அவர் அசால்ட்டான ஒரு இதுல இருக்காங்க. ஆனா இறைவனால கடுமையா கண்டிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட செயல் இது வட்டி. வட்டி வட்டியுடைய பணம் இருக்குது. அதன் மூலமா வர்றது எந்த விதத்திலையும் பறக்கத்து இல்லைங்கிறது அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான். எந்த அளவுக்கு நான் பாருங்க. அதாவது அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், சதக்காவை வளர்க்கிறான். குர்ஆன் 2வது அத்தியாயத்துல 276வது வசனம் வருது. வட்டி என்பது சாதாரண தவறு அல்ல. இது இஸ்லாமில் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு பெரிய பாவம். அதன் விளைவு செல்வத்திலும் வாழ்க்கை அமைதியிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ்வின் வழியில் வாழணும். அதாவது எந்த அளவுக்கு இது பாதிப்பு ஏற்படுது சொன்னா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் இரு சாட்சிகளையும் சபித்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். அதாவது வட்டி வாங்குறது, கொடுக்கறது, அது சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே சமமான பாவத்தை இருக்காங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதாவது வட்டி உங்களுக்கு பண்பனங்காக பெருக்கும். ஆனா அந்த காசை உண்ணக்கூடாது. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, வட்டி வருமானத்தை எதிர்பார்த்து பேங்க்ல போய் அட்வான்ஸ் பண்றோம், நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம். அப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா, அது அந்த வட்டி காசை வச்சே நம்ம காலம் போல தள்ளிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல லட்சக்கணக்கில் முதலீடு டெபாசிட் பண்றாங்க. அது எவ்வளவு பெரிய தவறுன்னு சொன்னா, அந்த வட்டி காசை நம்ம நமக்கு எந்த விதத்திலுமே பயன்படாது. அதாவது தவறான வழிக்குத்தானே பயன்படுமே ஒழிய நம்ம அழிவுகளை தான் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் போறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, முதலீடு பண்றவங்கள்ட்ட போய் சேருவாங்க. அதாவது அவங்க ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம் கொடுத்து, உங்களுக்கு நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா மாசம் 5000 ரூபா உங்களுக்கு வீடு தேடி வரும்பாங்க. அதே மாதிரி 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா 20,000 ரூபா 25,000 ரூபா வரும்னு சொல்லி நீங்க வீட்டில் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க பண்ற தொழிலை பத்தி நமக்கு தெரியலைன்னா கூட நமக்கு பணம் வந்தா போதுங்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னாக்க, சில பேர் ஏமாந்து பணத்தை கட்டிடுவோம். அப்படி கட்டும்போது என்னன்னாக்கா, அதாவது அவன் மாசம் மாசம் கொடுக்கறது லாபம் கொடுக்குற மாதிரி சொல்லும்போது அதுவே வட்டி ஆயிருந்தது. அது அவன் என்ன வியாபாரம் பண்றான் போறாங்கிறது இருந்தா கூட, வியாபாரம்னாலே லாப நஷ்டத்தை கணக்குப்படுத்தி கொடுக்கறது அது. ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு பணம் ஒருத்தவங்க கொடுத்துட்டாலே அது வட்டியை சார்ந்தது. அதனால இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி வீடு வாடகைக்கு பார்க்குறோம். நம்ம வீடு வசதியா பார்க்கணும்னு ஆசைப்படும் போது என்னன்னாக்கா, வாடகை கொஞ்சம் கூட குறைய இருக்கத்தை செய்யும். அப்படி இருக்கும்போது நமக்கு சக்திக்கு எந்த எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாடகைக்கு போகணும். நம்ம அதை விட்டு போட்டுட்டு நம்மகிட்ட பணம் இருக்குது, அதே நேரத்தில் நம்மளால மாசம் மாசம் வாடகை கட்ட முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறாங்கன்னாக்கா, ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அவங்கள்ட்ட இருக்க பணத்தை மொத்தமா கொண்டு போய் கொடுத்துடுறாங்க, வாடகையே இல்லாம இருக்கிறதுக்கு. அது நீங்க அது அந்த 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் எவ்வளவு காலம் அவர்கிட்ட இருக்குதோ அது வரல நீங்க வாடகை இல்லாம இருக்கலாம்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இதுவும் ஒரு வட்டி தான் அது. அதாவது நீங்க அவருக்கு வட்டி கொடுக்குறீங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு, அந்த வீட்டு ஓனருக்கு நீங்க வட்டி கொடுக்குறீங்க. அப்ப வட்டி கொடுத்தவன் வாங்கினவன் அதுல மாற்றமா நம்ம. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கண்டித்து வர முடியலாம நம்ம மாற்றி செஞ்சோம்னு சொன்னா பல இன்னல்களுக்கு நம்ம ஆளாகிக்குவோம். பொதுவா பாருங்க, வட்டியை உண்பவர் மறுமை நாளில் சைத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாகவே எழுவார்கள். வியாபாரம் வட்டியை போன்றதே என அவர்கள் கூறியது இதற்கு காரணம். அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான். நமது இறைவனிலிருந்து தமக்கு அறிவுரை வந்த பின் விலகிக் கொள்பவருக்கு முன் சென்றது உரியது. அவரை பற்றி முடிவு அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் செய்வோர் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதாவது வட்டியை சாப்பிட்டவங்க நரகவாசி இல்லாமக்க பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைகிறான்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான் பாருங்க. 22வது அத்தியாயத்துல 275வது வசனமாவே இது வந்தது. அதனால
நம்ம வந்து வட்டி வந்து நம்ம நினைக்கிறோம் வந்துட்டு அது ஒரு பெரிய சுமங்க. அது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, உங்களை நீங்களே அசுத்தத்திற்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள். அதற்கு தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களை நாங்களே அசுத்தத்திற்குள்ளாக்கும் அது எது என கேட்டனர். அது நபி அவர்கள், அதுதான் கடன். கடன் சுமை. கடன் சுமைங்கிறது வந்துட்டு வந்து சொல்றாங்க. அதாவது உக்பா பின் அமீர் அலி அவர்களும் அறிவிக்கிறாங்க, நூல் அகமதுல 17,331 ஹதீஸா வருது. அப்ப அது வந்துட்டு நீங்க நீ வட்டிக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னாலே மறுநாள் கட்டணும் இல்லை அடுத்த வாரம் கட்டணும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சுமதனை உங்களுக்கு. அப்ப வந்து நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம வாழணும். அதுக்கு நமக்கு சிறுக சிறுக நம்ம பெருகிக்கணும். நம்ம உற்றார் நண்பர்கள் வந்துட்டு நம்ம கடன் பெறணும்னாக்கா வட்டி இல்லாத அளவுல யாராவது கொடுக்குறாங்களா பார்க்கணும். இல்லைன்னா நம்ம பொருளை வந்துக்கிட்டு வட்டி இல்லாத அளவுல கொடுத்து அடமானமா வச்சு வாங்கணும். அந்த மாதிரியான ஒரு இது வந்து இஸ்லாத்துல நம்ம ஏற்படுத்தணும் முதல்ல. அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப தவிர்த்துக்கணும். அதாவது வந்து எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை. அல்லாஹ்வும் அவனது தூதரும் மாறு செய்பவர் தெளிவாக வலியுறுத்தி விட்டார். 33வது அத்தியாயத்துல 34வது வசனம் வருது. அப்ப நம்ம இந்த விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்துட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யாம இருக்கணும். நம்ம மாறு செஞ்சுட்டோம்னா வந்து அல்லாஹ் நம்ம கைவிட்டுருவோம். நீ எவ்வளவுதான் நீங்க வந்துகிட்டு நீ பெருங்கொண்டு காசு சம்பாரிச்சாலும் சரி, அது வந்து வட்டி காசு கலந்து இருந்துச்சுனாலே அது வந்துகிட்டு விஷம் கலந்த மாதிரி தான். அந்த விஷம் கலந்த மாதிரி இதுல வந்துட்டு நீ என்னதான் சம்பாரிச்சு போனாலும் சரி, எல்லாமே வந்து அழிவின் பக்கத்துல உங்களுக்கு சேர்க்கும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அல்லாஹ் இனிமேல் வந்துச்சு இந்த அதாவது இனிமேல் வட்டிக்கு கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இது பண்ணக்கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.